வாசலிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. Boy in my fire, G-I-R-L girl, girl in my bucket. This girl is so hot that'll make him crazy. They're just gonna rock, so take it easy. Ain't the red the better to Leon, touching, got it anytime, anywhere, I can sing, நேர்கள் இணைந்திருப்பது ஹேமல் எஃப்எம். நேர்களே, நாங்கள் இதுவரை தேர்தல் கலவரங்களுக்கான தேர்தல் இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேர்தல் 3 மாகாணங்களுக்கான தேர்தல் கள நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் முந்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே இதுவரையும் எந்த தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்படவில்லை. அதிலும் குறிப்பாக தபால் வாக்குமூலங்கள் இரவு 10 மணி முதல் ஆரம்பிக்க இருப்பதாக தேர்தல் ஆணையத்திலிருந்து எமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே நேர்களே, இரவு 10 மணி முதல் நாங்கள் உங்களுக்காக தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதற்காக முந்திக் கொள்கின்றோம். எனவே எங்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அந்த இடைவெளிக்கு பின்னால் நாங்கள் உங்களுக்கு தேர்தல் முடிவுகளை அறிவிக்க இருக்கின்றோம். இதோ அதற்கிடையிலே உங்களுக்கான ஒரு பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெமல் தமிழ் எஃப்எம். ஹெமல் தமிழ் எஃப்எம் ஹெமலில் இருக்கின்ற மக்களுக்கான ஒரே ஒரு தமிழ் பேசும் ஆன்லைன் அலவரிசை ஹெமல் எஃப்எம். இது உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பாகின்றது.
அடடா ஆண்கள் நெஞ்சை மெழுகில் செய்தானடி அது ஒவ்வொரு நொடியும் பெண்ணை கண்டால் ஒரு இட வைத்தானடி இந்த மௌனத்தின் மயக்கம் ரொம்ப பிடித்தது எனக்கும் எச்சும் மச்சும் என்னை தாக்கி விட்டு சென்றதே நீ விட்டு சென்ற ஞாபகங்கள் பற்றி கொண்டதே 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 ஆம், நேர்கள் இணைந்திருப்பது ஹேமல் FM ஊடாக. இப்போது எங்களுடன் இணைந்திருக்கின்றார் குருநேகல் வடமேல் மாகாண தேர்தல் கள நிறுவனங்களை அறிவிப்பதற்காக பானகமுக ஃபாசில். ஆம் ஃபாசில் அவர்களே, எங்களுக்கு தற்போது நீங்கள் வடமேல் மாகாண தேர்தல்களில் அதிலும் குறிப்பாக குருநேகல் மாவட்ட தேர்தல் கள நிறுவனங்கள் தொடர்பாக சற்று எங்களுக்கு தெரிய தரலாம் என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாசில் அவர்களே. முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது குருநகல் மாவட்டத்திலே பானகம்பு என்னும் ஊரில் நாம் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். இணைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இப்பொழுது நடைபெற்று முடிந்த தேர்தல் வடமேல் மாகாண சபைக்கான தேர்தலிலே பானகம்பு என்னும் ஊரிலே 58% மக்கள் வாக்களித்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் இங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஊர்களிலும் 58-60% மக்கள் இங்கே வாக்குகளை நிறைவேற்றிருக்கும் இந்த வேளையிலே அவர்களே, நீங்கள் அதற்கிடையிலே குறுக்கிடுவதை மன்னிக்கவும். நீங்கள் கூறுங்கள், மக்கள் எவ்வாறு விருப்பத்தோடு சுறுசுறுப்பாக அவர்கள் அங்கே வாக்களிப்புகளில் ஈடுபட்டார்கள், அல்லது ஏதோ எதிர்கட்சிக்கா அல்லது ஆளும் கட்சியா என்ற ஒரு ஏனோ தானோ என்ற நிலையிலே வாக்களிக்கும் நிலையை உங்களுக்கு அங்கே அவதானிக்க கிடைத்ததா? இங்கு உள்ள நிலவரங்களை பொறுத்தவரையில் 7 மணி முதல் 10 மணி வரை மிகவும் ஆட்கள் வருகை தருவது இங்கு கம்மியாகத்தான் இருந்தது. என்றாலும் கூட 10 மணியிலிருந்து ஒரு 2 மணி வரை மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை இங்கு காணக்கூடியதா இருந்தது. ஆளும் கட்சிக்கா எதிர்கட்சிக்கா அல்லது முஸ்லிம் காங்கிரஸ்கா என்ற வாக்குகள் அடிப்படையில இங்கு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றோம். மிக மிக சுறுசுறுப்பாக நடைபெற்ற இந்த வடமேல் மாகாண சபை தேர்தலிலே இங்கு வாக்களித்த மக்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தார்கள், அது எப்படிப்பட்ட எவரை தெரிவு செய்வார்கள் என்பது இன்று இரவு நெஹல் FM உங்களுக்கு அறிய தர நாங்கள் இருப்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். ஃபாசில் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். நாம் எனக்கு கிடைத்தது உங்களுக்கு தெரியும், பானகமிலிருந்து 2 வேட்பாளர்கள் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிட்டார்கள். எமக்கு தெரியும் சகோதரர் தஸ்லீம், சகோதரர் அஸ்வர் ஆகிய இருவரும் முஸ்லிம் காங்கிரசுக்காக போட்டியிட்டார்கள். இருந்த போதும் அங்கே இலங்கை சுதந்திர முன்னணிக்காக போட்டியிடுகின்ற அப்துல் சத்தார் மற்றும் விமலதாச மற்றும் தயாசிரி தயசேகர போன்றவர்களுக்கு அதிகமான வேட்பாளர்கள் வாக்களிப்பிலே மும்முரமாக ஈடுபட்டதாக எமக்கு மக்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலோடு அறிய கிடைத்தது. ஃபாதில் அவர்களே, நீங்கள் ஊர் மக்களுக்கான
வேட்பாளர்களான தஸ்லீம் மற்றும் அஸ்வர் அவர்களை நீங்கள் ஆதரிக்கக்கூடிய மக்களை கண்டீர்களா, அல்லது தயாசிரி, தயசேகர மற்றும் அப்துல் சத்தார், விமலதாச போன்றவர்களை ஆதரிக்கக்கூடிய மக்களை நீங்கள் அங்கு அதிகமாக கண்டீர்களா? உண்மையிலே சொல்ல போனால் இன்றைய இங்குள்ள நிலவரத்தை பொறுத்தவரையில மிகவும் சுறுசுறுப்பாக நடைபெற்ற இந்த தேர்தலில ஊர் மக்கள் என்ற வகையில தஸ்லீம் மற்றும் அஸ்வர் அவர்களுக்கும் மற்றும் சத்தார் அவர்களுக்கும் இங்கு வாக்குகள் போடப்பட்டதுதான் காணக்கூடியதா இருந்தது. இந்த 3 பேருக்கும் தான் இங்குள்ள வாக்குகள் பதியப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆம், நன்றி ஃபாசில் அவர்களே. நீங்கள் இப்போது இணைந்திருந்தது ஹெமல் தமிழ் FM ஊடாக. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது ஹெமல் தமிழ் FM, லண்டனிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரே ஒரு FM, ஹெமல் FM. மீண்டும் உங்களை இன்னும் ஒரு சந்தியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொண்டிருப்பது நான் உங்கள் என்றும் என்றும் அன்பு நண்பன் ராஹீம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றன.